மாநில சுயாட்சி, மாநில உரிமை என்று பேசிய அந்த திராவிட இயக்கம் இன்றைக்கு தமிழகத்தை மோடியிடம் அடமான வைப்பதற்கு தயாராக கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து அதை செய்யாதீங்க. பகிர்வு இருந்தால் ஓகே, எங்களுக்கு சரியான சரியான பகிர்ந்து அளித்தாலே தவறுதுன்னு சொல்கிறோம். நம்ம உச்ச நீதிமன்றம் மோடி அவர்கள் பேக்கெட்டில் தான் இருக்குது. நான் ஒரு வழக்கறிஞர் சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றையும் இது பயமோ கூச்சமோ கிடையாது, அவமானப்பட்டு தான் சொல்கிறேன். 56 இன்ச்சு மார்பிளில் மோடி அவர்களும் அவருடைய நண்பரும் வந்தே மாதரம் பாட்டு பாடினோடனே பிடரி அடிச்சு ஓடுவாங்க பாருங்க, பின்னன் கால் நோக்கி அப்படி ஓடுறாங்க. மாணவர்கள் இந்தியாவின் எதிர்காலம், அவர்கள் இந்த தேசத்தின் சொத்து. ஆனால் அவர்கள் இந்த மத்திய அரசாங்கம் எப்படி பார்க்குதுன்னா எதிரிகள் போன்று பார்க்குது. மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி வந்த உடனடியாக நீட் தேர்வு தேவையில்லை, எந்தெந்த மாநிலங்களுக்கு தேவையோ அந்தந்த மாநிலங்கள் நடத்தி கொள்ளலாம், தேவைப்படாத மாநிலங்கள் தவிர்த்து விடலாம் என்று சொல்லியிருக்கிறார். பார்த்தாலும் தொட்டு பார்த்தாலும் மனம் வீசும் சுவையோ மனம் நிறையும் செவி கேட்க பாராட்டும் வரும் ஐம்புலனும் ஆராதிக்கும் மில்கி மிஸ்கி. இந்த கூட்டம் தமிழகம் முழுவதும் பாராளுமன்றத்தில் நடந்தது என்ன என்பதை விளக்க கூறி எங்களுக்கு உத்தரவிட்டு எங்களை அனுப்பி வைத்திருக்கின்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மரியாதைக்குரிய மாநில தலைவரும் பாராளுமன்ற கொறடாவுமான அண்ணன் மாணிக் தாகூர் அவர்களை வணங்கி இதை தொடங்குகின்றேன். நடந்து முடிந்த மழைக்கால கூட்டத்தொடரில் நடந்தது என்ன? எனக்கு தெரிஞ்சு இந்தியா சுதந்திரம் அடைந்தது பின்பாக இதுதான் முதல் முறையாக நாடாளுமன்றத்தில் நடந்தது என்ன என்பதை விளக்குகின்ற ஒரு கூட்டமான இது திகழ்கின்றது. ஏன் என்ன கட்டாயம் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களுக்கும் சென்று பாராளுமன்றத்தில் நடந்தது என்ன என்று விளக்குவதற்கான கட்டாயம் காரணம் என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மழைக்கால கூட்டத்தொடரில் பல்வேறு மசோதாக்கள் கொண்டு வரப்பட்டு எந்த ஒரு விவாதமே இல்லாமல் ஜனநாயக முறைப்படி எந்த ஒரு டிபேட்டுமே நடக்காம நிறைய மசோதாக்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டது. பாராளுமன்றம் என்பது எதற்கு? மக்களின் பிரச்சனை. ஒரு எம்பி என்ன பண்ண முடியும்? ஒரு பாராளுமன்றத்துக்கு போய் நம்மளோட தொகுதி மக்களின் பிரச்சனைக்காக பேசுவதற்கான, குரல் எழுப்புவதற்கான இடம். இன்னொன்று, மாநில நலன் சார்ந்த பிரச்சனைக்காகவும் தேசிய நலன் சார்ந்த பிரச்சனைக்காகவும் குரல் எழுப்புகின்ற ஒரு மன்றமாக தான் பாராளுமன்றம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் உண்மை என்னவாக இருக்கிறது என்றால், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிர்க்கட்சியை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அங்கு வாய்ப்பளிக்காமல் அவர்களை தடுப்பதோடு மட்டுமல்லாமல் பாராளுமன்ற அவையே நடத்தக்கூடாது என்ற எண்ணத்தோடு இன்றைக்கு மத்தியில் ஆளுகின்ற மோடி அரசு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதுக்கு பல்வேறு உதாரணங்கள் 2014 உங்களுக்கு தெரியும். பாராளுமன்றத்தை எந்த அளவுக்கு ஜனநாயக படுகொழியில் தள்ளியிருக்கிறார்கள் என்பது. ஆனால் இந்த மழைக்கால கூட்டத்தொடர் மிகவும் முக்கியத்துவமானது. மக்களிடம் என்ன நடந்தது என்று சென்றடைய வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் வந்திருக்கின்றோம். எங்களை போன்று எல்லா மாவட்டங்களிலும், குறிப்பாக மாவட்டத்தின் தலைநகரங்களில் மற்ற இந்தியா கூட்டணியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சென்று அவர்களும் விளக்கு உரை அறிவித்திருக்கிறார்கள் பாராளுமன்றத்தில் நடந்தது என்ன என்று. இந்த மழைக்கால கூட்டத்தொடரை பொறுத்தவரையும் பல்வேறு மசோதாக்களை மத்திய அரசாங்கம் கொண்டு வருகிறார்கள். அந்த மசோதாக்களில் எக்ஸாமினேஷன் பில் ஒன்று கொண்டு வராங்க, அப்புறம் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் பில்லு, அப்புறம் FCRA பில்லு, அது போன்ற பல்வேறு மசோதாக்கள் கொண்டு வரப்பட்டு எந்த விவாதமும் இல்லாமல் நிறைவேற்றப்படுகிறது. இந்த எக்ஸாமினேஷன் பில்லு, நீட் எக்ஸாம் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். நீட் தேர்வு தமிழகத்திற்கு தேவையில்லை என்று ஏற்கனவே காங்கிரஸ் பேரியக்கம் இளந்தலைவர் ராகுல் காந்தி ஒரு முடிவை எடுத்து அறிவித்திருக்கின்றார். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி வந்த உடனடியாக நீட் தேர்வு தேவையில்லை,
எந்தெந்த மாநிலங்களுக்கு தேவையோ அந்தந்த மாநிலங்கள் நடத்தி கொள்ளலாம், தேவைப்படாத மாநிலங்கள் தவிர்த்து விடலாம் என்று சொல்லியிருக்கிறார். ஆனாலும் நீட் தேர்வு மத்திய அரசாங்கம் நமது மாணவ மாணவிகளின் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கும் விதமாக நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்ச்சியாக இந்தியா முழுவதும் ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றது. எல்லா ஊடகத்திலும் நீங்க பார்த்தீங்க, என்னடா நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு, நீட் தேர்வு வினாத்தாள் தானே கசிவு அப்படின்ற அப்படி ஒரு பார்வையோட அப்படி ஒரு செய்தியோட நம்ம கடந்து போயிருப்போம். அது எந்த அளவுக்கு ஒவ்வொரு மாணவர் வாழ்க்கையிலையும் அவர்களுடைய தாய் தந்தையர் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்துகிறது என்றால், நீட் தேர்வு வினாத்தாள் ஒரு முறை 2 முறை அல்ல கசிவு என்பது. அந்த பேப்பர் லீக்கு 52 முறை அந்த பேப்பர் லீக் ஆயிருக்கு. ஒரு தேர்வு படிக்கணும்னா உங்களுக்கு தெரியும், குழந்தைங்க +2 முடிச்ச உடனே குறைஞ்சபட்சம் 1 வருஷம் ஏதோ ஒரு டியூஷன் சென்டரில் போய், ஒரு ட்ரைனிங் சென்டரில் போய், ஒரு பிரைவேட் சென்டரில் போய் பல லட்சங்களை கொடுத்து, தாய் தந்தையரின் சேமிப்பு பணங்களான பல லட்சங்களை செலவு செய்து பிரைவேட் ட்ரைனிங் சென்டரில் போய் படிக்கிறாங்க. படித்து 1 வருடம் முழுவதும் படித்து எக்ஸாம் எழுதுகிற சென்டருக்கு போகும்போது நீட் தேர்வு வினாத்தாள் லீக் என்பது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு பாதிப்பு உண்டாகும். கல்வி என்பது ஒரு தேசத்தின் முக்கியமான அடித்தளமாக விளங்குகின்றது. அப்படிப்பட்ட கல்வியில் இப்படிப்பட்ட குளறுபடிகளும் முறைகேடுகளும் நடப்பது என்பது ஒரு ஜனநாயக நாட்டுக்கு, ஒரு வளர்ந்து வருகின்ற ஒரு நாட்டுக்கு இது சரியானது அல்ல. மிகவும் மோசமான ஒரு சூழல் உருவாக்கப் போகின்றது இந்த எதிர்காலத்தில். சமீபத்தில் மத்தியில் இருக்கின்ற மோடி அரசாங்கம் அவர்கள் கல்வித்துறையில் இருக்கின்ற ஒரு டேட்டாவை எடுத்து பார்த்தா, இந்தியா முழுவதும் 1 லட்சம் பள்ளிகளை மூடியிருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் 1 லட்சம் பள்ளிகளை மத்தியில் இருக்கின்ற மோடி அரசு மூடியிருக்கின்றது. ஆனால் நமது கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் குழந்தைகளுக்கு கல்வி தர வேண்டும் என்பதற்காக, எளியவர் விளிம்பு நிலையில் இருக்கின்ற குழந்தை கல்வி பெற வேண்டும் என்பதற்காக, நான் பிச்சை எடுத்தாவது என் குழந்தைகளை படிக்க வைப்பேன் என்று சொன்னவர் கர்ம வீரர் காமராஜர். ஆனால் இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு? மத்திய அரசாங்கம் கல்வி கிடைக்கக்கூடாது, நமக்கு அறிவு வளர்ந்துடக்கூடாது, நமக்கு எதிராக நடக்கின்ற அநீதிகளை நாம் கேள்வி கேட்கக்கூடாது என்பதற்காக, கல்வி கிடைக்கக்கூடாது என்பதற்காக 1 லட்சம் பள்ளிகளை மூடி இருக்கிறார்கள் இந்தியாவில். ஆனால் அதே சமயத்திலும் முக்கியமான ஒரு ஷாக்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 43,000 கல்வி பள்ளிகளை திறந்திருக்கிறார்கள். எவ்வளோ? 43,000. யார்னா தனியார் துறை சார்ந்தவர்கள், பிரைவேட் ஸ்கூல்ஸு. அது நடத்துகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா RSS இயக்கத்தை சார்ந்த முக்கியமான நபர்கள். ஏன் அவங்க அந்த பள்ளிகளை திறக்கிறாங்க? இந்த சமூகத்திற்கு, இந்திய சமூகத்துக்கு எதிரான அத்தனை சித்தாந்தங்களையும் மாணவ பருவத்திலேயே மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும், கல்வியின் மூலமாக புகுத்த வேண்டும் என்ற மனு தர்ம தத்துவத்தின் அடிப்படையில் தான் அவங்க கல்விகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு புறம் இருக்க, நீட் தேர்வுக்கு வர நான் நீட் தேர்வு கசிவு என்பது இந்தியா முழுவதும் தொடர்ச்சியான பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டே இருந்த அடிப்படையில் மாணவர்களும் பெற்றோர்கள் மனதளவில் பாதிக்கப்பட்டதனால் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அந்த பில் வரும்பொழுது எதிர்க்கட்சியை சார்ந்த நமது வருங்கால பாரத பிரதமர் ராகுல் காந்தி அவர்கள் உட்பட இந்தியா கூட்டணி சார்ந்த அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாணவர்களுக்காக குரல் எழுப்ப வேண்டும் என்று நாங்கள் இருக்கும் பொழுது, அதே நேரத்தில் டெல்லி தலைநகரத்தில் மாணவர்கள் ஒன்று கூடி இந்த நீட் தேர்வு வினாத்தாள் கசிவிற்காக போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டத்தை காவல் அதிகாரிகளை வைத்து மிக மோசமாக அடக்குமுறையை ஏவிவிட்டு அவர்கள் அடித்தார்கள். மிக மோசமாக, குறிப்பாக அந்த பெலட்டின் கன்னுன்னு சொல்லுவாங்க. அவங்க ஜனநாயக முறைப்படி ரொம்ப அமைதியாக, எங்களோட உரிமை போதுங்க, நாங்கள் படிக்கிறோம், கஷ்டப்பட்டு நாங்கள் பணம் கொடுத்து படிக்கிறோம், ட்ரைனிங் சென்டருக்கு போகிறோம், அங்கே படிச்சுட்டு வரோம், ஆனால் நாங்கள் எக்ஸாம் சென்டருக்கு போகும்போது வினாத்தாள் கசிவு ஏற்படுது,
இது எங்களோட உரிமை பாதிக்கப்படுது, எதிர்காலம் பாதிக்கப்படுகிறது, எங்கள் பெற்றோர்கள்லாம் வேதனைப்படுறாங்க, நாங்கள் மன ரீதியாக உடல் ரீதியாக பாதிக்கப்படுறோம் சொல்லி அவர்கள் ஜனநாயக முறைப்படி போராடிய பொழுது மிக மோசமாக தாக்கினார். கொடுமையான ஒரு தாக்குதல். ஊடகங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மாணவர்கள் இந்தியாவின் எதிர்காலம், அவர்கள் இந்த தேசத்தின் சொத்து. ஆனால் அவர்கள் இந்த மத்திய அரசாங்கம் எப்படி பார்க்குதுன்னா எதிரிகள் போன்று பார்க்குது. ஸோ இப்படிப்பட்ட மிக மோசமான ஒரு மாணவர்களை அடித்தது இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை ஊடகத்தின் வாயிலாக எல்லாரும் பார்த்தோம். அதனால ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர், குறிப்பாக தமிழகத்தில் இருந்து 21 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ராஜ்யசபா லோக்சபா சேர்ந்து 21 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நம்ம குரலை எழுப்பணும்னு நினைச்சு யார் இந்த மாணவர்கள் ஜனநாயக முறைப்படி போராடுகின்ற மாணவர்களை அடிப்பதற்கு உத்தரவிட்டது யார், அதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள், உள்துறை அமைச்சர் வரணும், நாடாளுமன்றத்தில் உரையாற்றணும்னு சொன்னோம். ஏன்னா டெல்லி தலைநகரம் மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது, அங்கு பிஜேபி ஆளுகின்றது, அங்கே காவல் அதிகாரிகள் உள்துறை அமைச்சரின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. உள்துறை அமைச்சர் அதுக்குன்னு தனியார் டிபார்ட்மெண்ட்ல உள்துறை அமைச்சர் கீழே தான் வரும். ஸோ அதற்கு மாணவர்களை அடித்து கொடூரமாக தாக்கிய இந்த உத்தரவு, பெலட்டின் கன்னு யூஸ் பண்ண கொடுக்கப்பட்ட அந்த உத்தரவு யார், அதுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று 19 நாட்களாக நடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் விளக்கம் கேட்டு ஒவ்வொரு நாளும் ஜனநாயக முறைப்படி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளே போராடி கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் கூட மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்களாக இருக்கட்டும், அமித்ஷா அவர்களாக இருக்கட்டும், 2 பேருமே அவைக்கு வரல. இவங்க சொல்றது எதிர்கட்சியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவையை நடத்த அனுமதிக்கலன்றாங்க. ஆனா உண்மை என்னன்னா இந்த மழைக்கால கூட்டத்தொடர் நடந்த ஒரு நாள் கூட 2 பேருமே வந்ததில்லை. கடைசி நாள் மட்டும் 2 பேரும் 56 இன்ச்சு மார்புள்ள மோடி அவர்களும் அவருடைய நண்பரும் வந்தே மாதரம் பாட்டு பாடினோன்னு பிடரி அடிச்சு ஓடுவாங்க பாருங்க, பின்னன் கால் நோக்கி அப்படி ஓடுறாங்க. ஸோ நம்ம ஜனநாயக முறைப்படி கேட்டதெல்லாம் நீங்க வாங்க பதில் சொல்லுங்க, யார் இந்த உத்தரவு கொடுத்தது, எதற்காக தாக்கினீர்கள் என்று. ஆனா அதை சொல்ல மறுத்துட்டாங்க. ஆனா மாணவ செல்வங்கள் இத்தனை அடிபட்டும் இவ்வளோ பெரிய போராட்டம் நடத்தியும் இதுக்கிடையில இளந்தலைவர் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் தொடர்ச்சியாக குரல் கொடுத்தார். 8 வருஷமா நம்ம இளந்தலைவர் ராகுல் காந்தி 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 8 வருஷமா இந்த நீட் தேர்வுக்கு எதிராகவும் மாணவர்கள் உரிமைக்காகவும் நாடாளுமன்றத்திலும் நாடாளுமன்றத்துக்கு வெளியிலேயும் மாணவர்களை சந்தித்து அவர்களோடு போராடியவர் தான் ராகுல் காந்தி அவர்கள். அன்றைக்கு இந்த போராட்டத்தின் உச்சக்கட்டத்தின் ஒரு பகுதியாக ராகுல் காந்தி அவர்கள் பிரதம மந்திரியின் வீட்டுக்கே சென்று அவரோடு நாங்கள் எல்லாம் சென்று ஒரு ஜனநாயக முறைப்படி போராட்டம் நடத்தினோம். அந்த அடிப்படையில் ராகுல் காந்தி அவர்களின் அழுத்தத்தின் அடிப்படையிலும் மாணவர்களின் அழுத்தத்தின் அடிப்படையிலும் மத்தியில் இருந்த கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகினார்கள். 2014 மிகப்பெரிய சர்வாதிகாரி ஆட்சி நடத்தியவர்கள் இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் கடுமையான போராட்டம், மாணவர்கள் போராட்டத்தின் காரணமாக தவறை ஏற்றுக்கொண்டு ராஜினாமா செய்தார் மத்திய கல்வி அமைச்சர். 52 தடவை நீட் பேப்பர் லீக் ஆகி கூட ஒரு குற்றவாளி கூட தண்டிக்கப்படலை. ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, கம்ப்ளைண்ட்டு, எஃப்ஐஆர், சார்ஜ் ஷீட்டு, ட்ரையலு, கன்விக்ஷன். ஒரே ஒரு எஃப்ஐஆர் கூட இல்லை, ஒரே ஒரு குற்றவாளி கூட தண்டிக்கப்படலை. எப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஏன் இந்த நீட் தேர்வு மட்டும் இவ்வளோ நேரமாக நான் டைம் எடுத்து நான் சொல்கிறேன்னா, இந்த நீட் தேர்வு கிளாஸ் எடுக்கிற கல்வி நிறுவனங்கள் எல்லாம் பிரைவேட் டியூஷன் சென்டர்ஸ், அவங்க எல்லாமே பல லட்சம் பணத்தை ஃபீஸாக வாங்கிக்கிட்டு தான் மாணவர்களிடமிருந்து கற்றுத்தருகிறார்கள். அதாவது இந்திய நாட்டுக்கு கல்விக்கான பட்ஜெட் எந்த அளவுக்கு ஒதுக்கப்படுதோ அதை விட அதிகமாக இருக்கு அவங்க மாணவர்களிடம் பெறுகின்ற அந்த ஃபீஸ் அமௌண்ட்டு. அப்போ எந்த அளவுக்கு அதில் தனியார் துறை அவரோட கை எந்த அளவுக்கு ஓங்கி இருக்கு, அவர்களை காப்பாற்ற விதமாக மாணவர்களை தாக்கி இருக்கிறார்கள் அந்த பிரைவேட் நிறுவனங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக. ஸோ நம்ம எல்லாமே சிந்திச்சு பார்க்கணும்.
நமக்கு கல்வியும் இலவசமான தரமான கல்வியும் இலவசமான தரமான மருத்துவம் கிடைச்சாவே போதுன்றதுக்காக தான் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்த தேசத்தில் பாடிக்கொண்டே இருக்கலாம் தொடர்ச்சியாக. ஆனால் ஒவ்வொரு துறையும் நமக்கு என்ன ஆகிட்டு இருக்கு, தனியார் மயம் ஆகிக்கொண்டே இருப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த தேசம் இந்த மத்திய அரசாங்கம் இந்த ஒன்றிய அரசாங்கம் தனியாருக்காக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியான ராகுல் காந்தி அவர்கள் போராட்டம் என்பது இந்தியா முழுவதும் இருக்கின்ற மாணவர்கள் மிகப்பெரிய அளவில் ஈர்த்திருக்கிறது. இன்றைக்கு அங்கே டெல்லியில் மிகப்பெரிய தாக்குதல் நடந்த பின்பாக கூட அங்கேயே போராடிட்டு இருக்கும்போது கூட மாணவர்கள் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? டெல்லிக்கு வந்த நிறைய பேருக்கு தெரியும், அங்கே சிபின்னு ஒரு இடம் இருக்குது, கனாட் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நிறைய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், நிறைய லட்சக்கணக்கான மக்கள் யாரெல்லாம் டெல்லிக்கு வராங்க அங்கே வராமல் போக மாட்டாங்க. அங்கிருந்த கடைகளின் சுவர்களில் எல்லாம் இந்த பாதிக்கப்பட்ட அடி வாங்கின மாணவர்கள், இந்தியா முழுவதும் இருந்து அந்த போராட்டத்துக்காக வந்த மாணவர்கள் அங்கிருந்த சுவர்களில் எழுதிய வார்த்தை என்பது வரலாற்றில் மிகவும் சிறப்பான வார்த்தை. தேங்க்ஸ் ராகுல் காந்தி என்று எழுதியிருந்தார்கள். தேங்க்ஸ் ராகுல் காந்தி. இன்றைக்கு வருங்கால இந்தியாவின் ஒரே நம்பிக்கை தலைவராக இன்று பார்க்கப்படுகின்ற ஒரே தலைவர் ராகுல் காந்தி அவர். நீட் ஒரு பக்கம், அதே மாதிரி டீலிமிட்டேஷன் நமக்கு என்னங்க வந்துச்சு, தொகுதி தானங்க இன்க்ரீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு தான் மக்களோட மனசுல இருக்கு. டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரை அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லையங்க, வந்துட்டு போட்டோமேங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் தானங்க இன்க்ரீஸ் பண்ண போறாங்க, இதுதான் நம்ம மனசுல இருக்கு. அதுக்கு பின்பாக இருக்கின்ற மிகப்பெரிய சதி சாதாரண சதி கிடையாது, அது ஜனநாயகத்தை முற்றிலுமாக அகற்றப் போகின்ற மிகப்பெரிய சதி. நமது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றிய அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் கனவையும் அந்த புத்தகத்தின் அடித்தளத்தையும் அடியோடு ஒழிப்பது தான் இந்த டீலிமிட்டேஷனோட அடிப்படையாக இருக்கின்றது. எல்லாம் 1971, அதுக்கப்புறம் 76, அப்புறம் 2021 எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் இன்றைக்கு 543 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் இருக்கிறோம். எல்லாம் அன்றைக்கு இருந்த மத்திய அரசாங்கம், நமது அரசாங்கம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும், இந்தியாவின் வறுமையை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக மக்கள் தொகை கட்டுப்பாடு என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். இங்கிருந்த தென் மாநிலங்கள் எல்லாம் அதை கடைபிடிச்சாங்க. உங்களுக்கு கூட தெரியும், பஸ்ல எல்லாம் எழுதியிருப்பாங்க, நாம் ஒரு நமக்கு ஒருவர், நாம் இருவர் நமக்கு இருவர், அந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. ஸோ மத்திய அரசாங்கத்தின் திட்டத்தை, மத்திய அரசாங்கத்தின் வார்த்தையை மதித்து நம்ம பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணோம். ஆனால் இன்னைக்கு என்ன சொல்றாங்க, எங்க பாப்புலேஷன் அதிகமாக இருக்கோ, யாரெல்லாம் மத்திய அரசாங்கத்தோட திட்டத்தை உத்தரவை மதிக்கலையோ அந்த மாநிலங்கள்லாம் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கு, அந்த மாநிலங்களுக்கு அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், தமிழகத்தை பொறுத்தவரையும் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், யூபியை பொறுத்தவரை உத்தரப்பிரதேசத்தில் 80 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அங்கே பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி, நம்மளோட பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த காலத்தில் நமக்கு 7.114% நமக்கு இந்த வந்துச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்தியா முழுவதும் 50% ஏற்றிடுறோம், பரவாயில்லையே, யூபிக்கும் 50%, பீகாருக்கும் 50%, கர்நாடகா 50%, தமிழ்நாட்டுக்கு 50%, என்ன தப்பு இருக்குது, சரியாக தானே சொல்கிறாங்க அப்படின்னு. இல்லை, நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள், நமக்கு 39 இருக்க தொகுதி 50% ஏறுச்சுன்னா 59 ஆகும். யூபிக்கு எவ்வளோ ஏறும், 80லிருந்து டபுள் ஆக்கினாங்கன்னா 120 தொகுதி வந்துடும். ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு எதிரான செயல்களை இந்த மத்திய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. தமிழ்நாட்டுக்கு எதிரான பட்ஜெட் போடுறாங்க, தமிழ்நாட்டுக்கு எதிரான சட்ட மசோதாக்களை கொண்டு வராங்க. நமக்கு குரல் கொடுப்பதற்கு நமக்கு வாய்ப்பு தர மாட்டுறாங்க, பேச முடியல. அவங்க அதிகமாக இருப்பதனால் நமக்கு எதிரான எல்லா செயல்களும் நாடாளுமன்றத்தில் நடக்குது. இப்போ இன்னும் அதிகமாயிடுச்சுன்னா என்ன ஆகும், சவுத் இந்தியான்ற ஒரு இருக்கவே இருக்காது. ஸோ அதிகமான நாடாளுமன்ற அது இல்லாமல் மோடி அவர்கள் 2014க்கு பின்பாக அவருடைய சரிவு என்பது கிராஃப் ரொம்ப சீக்கிரமாக இறங்கிட்டே போயிட்டு இருக்கு. இப்போ கூட்டணியோட சப்போர்ட்டால தான் இருக்கிறார் மத்தியில். ஆனால் வருங்காலங்களில் வெற்றி பெற முடியாது என்ற ஒரு சூழல் இருக்கிறது. வெற்றி பெற போறதில்லை, ஒரு இடத்த கூட வரப்போறதில்லை. மாணவர்களோட புரட்சி தான் அவரை தோற்கடிக்க போகிறது.
ஆனால் அதையெல்லாம் வந்து எப்படி ஜெயிக்கிறதுன்றதுக்காக தான் இப்போ டீலிமிட்டேஷன். வட மாநிலங்களுக்கு ஒரு 4-5 மாநிலங்களில் மட்டும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தால் போதும், ஒட்டுமொத்த பாராளுமன்றத்தையே நம்ம கேப்சர் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அது மட்டும் கிடையாது, டீலிமிட்டேஷன் பண்ணும்போது எந்தெந்த பாராளுமன்ற தொகுதிகளில் வெற்றிக்கான வாய்ப்புகள் இருக்கிறதோ, சிறுபான்மை மக்களின் வாக்குகள், தலித் மக்களின் வாக்குகள் எல்லாம் எப்போதுமே காங்கிரஸ் பேரியக்கத்துக்கு தான் வரும். ஸோ இது எங்கெல்லாம் வின்னிங் சான்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து அதை வாக்குகளை பிரித்து கலைச்சி போடுறதுனால ஏற்கனவே வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவர் பேக்கெட்டில், மோடியோட ஒரு பேக்கெட்டில் இருக்குது. உச்ச நீதிமன்றம் மோடி அவர்கள் பேக்கெட்டில் தான் இருக்குது. நான் ஒரு வழக்கறிஞர் சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றையும் இது பயமோ கூச்சமோ கிடையாது, அவமானப்பட்டு தான் சொல்கிறேன். நீதிமன்றம் வந்து இந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழல் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஸோ எல்லாமே இப்படி இருக்கும் பொழுது, ஸோ நாடாளுமன்ற தொகுதிகளை வட மாநிலங்களை இன்க்ரீஸ் பண்ணி தென் மாநிலங்களுக்கான இப்போ நமக்கு பட்ஜெட் போட்டாவே நமக்கு நிதி எதுவுமே ஒதுக்குறது கிடையாது. ஸோ டீலிமிட்டேஷன் என்பது கட்டாயமாக நமக்கு பாதிப்பு ஏற்படும். ஆனால் இங்கே தமிழகத்தில் இருக்கின்ற கட்சிகள், ஒரு சில கட்சிகள் ஃபேர் டீலிமிட்டேஷன் சொல்கிறாங்க. சரியான பகிர்வு இருந்தால் ஓகே, எங்களுக்கு சரியான சரியான பகிர்ந்து அளித்தாலே தவறுதுன்னு சொல்கிறோம். நம்ம சரியான பகிர்வு இருந்தால் எங்களுக்கு போதுன்னு ஒரு தவறான பாதையை நோக்கி பயணிக்கிறார்கள். மாநில சுயாட்சி, மாநில உரிமை என்று பேசிய அந்த திராவிட இயக்கம் இன்றைக்கு தமிழகத்தை மோடியிடம் அடமான வைப்பதற்கு தயாராக கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து அதை செய்யாதீங்க. இந்த மேடையின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். மாநில சுயாட்சி, மாநில உரிமை என்று பேசியவர் அண்ணா அவர்களை கட்சியின் தலைவராக வைத்துக்கொண்டு, அவர்தான் அவரோட முகமாக வைத்துக்கொண்டு, நீங்கள் இந்த மாநிலத்தை, தமிழகத்தை மோடியின் காலில் தயவு செய்து அடமான வைக்காதீர்கள் என்று நான் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். நீட்டு முடிஞ்சிச்சு. இந்த கூட்டத்தில் நடந்த விவாதத்தை மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு அப்புறம் சகோதரர் இன்னும் கொஞ்சம் டீப்பாகவே சொல்லுவார். நீட்டு முடிஞ்சிச்சு, டீலிமிட்டேஷன், அப்புறம் வந்து FCRN, அதாவது ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேட்டரி ஆக்ட், வெளிநாடுகளிலிருந்து வருகின்ற கிறிஸ்டின் மிஷனரிக்கு வருகின்ற பணத்தை வந்து அவங்க மானிட்டர் பண்ணுறாங்களாம். மோடி ஆட்சிக்கு வந்த பின்பாக, ஆட்சி வர்றதுக்கு முன்னாடியே பல்வேறு கார்ப்பரேட் நிறுவனங்கள் எவ்வளவு தொகை வந்து இவங்க வசூலிச்சு, எந்த அளவுக்கு பேக்டோரில் பின்வாசல் வழியாக எந்தெந்த மாநிலங்களில் ஆட்சி நடத்த முடியலையோ அந்தந்த மாநிலங்களுக்கெல்லாம் அந்த பணத்தை பயன்படுத்தி சட்டமன்ற உறுப்பினர்களை பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆட்சியில் இருக்கிறீங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். கொள்ளை அடிக்கிறது எப்படின்னு உங்களுக்கு தெரியும், பின்புற வாசல் எப்படி ஆட்சி அமைக்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து கிறிஸ்டின் மிஷனரிக்கு வர பணத்தை வந்து நாங்கள் பார்க்குறோங்கிறது பொய்யானது, நாங்கள் அதை ரெகுலேஷன் பண்ணுறோன்றது பொய்யானது. இவர்களுக்கு சிறுபான்மை மக்கள் மீதான வெறுப்புணர்வோட உச்சக்கட்டம் தான் இந்த பில்லு. கிறிஸ்டின் மிஷனரிஸ் என்ன பண்ணாங்க, நம்ம மனசாட்சியோடு சிந்திச்சு பார்க்கணும். அவங்க வந்த பின்பாக தான், கிறிஸ்டின் மிஷனரி மூலமாகத்தான் நிறைய பள்ளிகள், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸு, நிறைய சேவைகள் பண்ணாங்க, நிறைய பள்ளிகளை உருவாக்கினார்கள், நிறைய வந்து ஹெல்த் சென்டரு, சுகாதார திட்டங்கள் நிறைய செலவழிச்சாங்க. இன்னைக்கு இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு போய் நிறைய பேர் வேலை வாய்ப்பில் இருக்காங்கன்னா அதுக்கு காரணமே கிறிஸ்டின் மிஷனரி அவர்கள் கொடுத்த கல்வியின் மூலமாக தான். நமக்கு வெறும் தமிழ் மட்டும் படிச்சிருந்தா எங்கேயாவது போய் அமெரிக்கா, லண்டனில் வேலை செய்திட முடியுமா? அதே போன்று அவர்கள் கொடுத்த மருத்துவ உதவி. ஸோ அவர்களுடைய அந்த பணம் என்பது, வெளிநாட்டிலிருந்து வந்த பணம் என்பது கல்விக்காகவும் மருத்துவத்திற்காகவும் இங்கிருந்த இந்தியாவில் இருந்த ஏழை மக்களின் வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக மட்டுமே பயன்பட்டது. ஆனால் இப்போ என்ன நினைக்கிறாங்க, அவங்க எதுக்கு சேவை செய்யணும், அவங்க எதுக்கு கல்வி நிறுவனம் நடத்தணும், அவங்க எதுக்கு சுகாதாரமாக மக்களை வச்சுக்கணும், எல்லாம் சாவுங்கடா, யாரும் படிக்காதீங்க. இதுதான் மத்திய அரசாங்கத்தோட எண்ணம். அதுக்காக தான் வந்து அந்த பில்லை கொண்டு வந்து நிறைவேற்றணும்னு சொல்லி அவங்க பண்ணும்போது, ஆனால் ஒரு காட்சி, பாராளுமன்றத்தில் இருக்கின்ற பிஜேபி கூட்டணியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை தவிர அத்தனை
அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுந்து அதுக்கு அப்போஸ் பண்ணாங்க. அதன் பின்பாக அது ஜேபிசியில போட்டாங்க, ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டியில போட்டாங்க. விவாதத்துக்கு பின்பாக மறுபடியும் மீண்டும் பாராளுமன்றத்துக்கு வரும். அதே போன்று மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ், கனிம வளங்கள், சுரங்கம் மற்றும் அதை சார்ந்த ப்ராப்பர்ட்டிஸ், சொத்துக்கள், இது ஒரு பில் கொண்டு வந்தாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நமக்கு ஒரு வளம் இருக்குது, கனிம வளம் இருக்குதுன்னா அதில் வருகின்ற டாக்ஸ் பணமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அது இந்த மாநிலத்திற்கு தமிழ்நாட்டுக்கே தேவையான அடிப்படை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம பயன்படுத்துவோம். அதில் வர வரி பணமாக இருக்கட்டும், அதில் வருகின்ற வருவாயாக இருக்கட்டும், தமிழ்நாட்டுக்கே நம்ம பயன்படுத்துவோம். ஆனால் இப்போ அவங்க கொண்டு வந்திருக்க திருத்தம் என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டு மைன்ஸ் அண்ட் மினரல்ஸுக்கு சட்டம் நம்ம போட முடியாது. மத்திய அரசு ஏதாவது கொண்டு வரணும்னா மத்திய அரசாங்கத்தின் உத்தரவு கேட்டு தான், அவங்களோட கன்சென்ட்டோடு தான் இங்கே கொண்டு வர முடியும். ஒன்று. ரெண்டாவது, டேக்ஸ் அமௌண்ட்டு, இதில் வர வருவாய் இருக்கு இல்லை, வருவாயும் டேக்ஸ் அமௌண்ட்டை ஒட்டு மொத்தமாக அவங்க எடுத்துப்பாங்க. அப்போ என்ன ஆகும்? ஏற்கனவே மத்திய அரசாங்கம் நமக்கு நிதி தர்றது கிடையாது, கல்விக்கு நிதி தர்றது மறுக்கிறாங்க, பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் கொடுக்க தவிர்க்கிறார்கள். நிறைய நமக்கான சாலை வசதியாக இருக்கட்டும், மெட்ரோ ட்ரெயின் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை நேஷனல் ஹைவேவாக இருக்கட்டும், ரயில்வேவாக இருக்கட்டும், எந்த திட்டத்திற்குமே தமிழகத்தோட வளர்ச்சிக்கு எதுக்குமே நிதி தராத அவங்க இங்கே இருக்கிற நிதியை எப்படிலாம் பிடுங்கிறதுன்னு இப்போ கணக்கு போட்டு அந்த மசோதாவையும் கொண்டு வந்து நிறைவேற்றியாச்சு. இப்போ கனிம வளங்களோட பிரச்சனையை மத்திய அரசாங்கம் தான் நேரடியாக அது கையாள முடியும். மாநில அரசாங்கத்தோட உரிமை பறிக்கப்பட்டது. இது மாநில அரசாங்கம் ஏதோ ஒன்று கிடையாது. நீங்கள் நான் தான் மாநில அரசாங்கம், நம்ம தான் மாநில அரசாங்கம். நம்மளோட உரிமைகள், நம்மளோட ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தையும் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு போகிறது மூலயமா நச்சுக்கியாச்சு. அதில் இன்னொரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. அந்த கனிம வளத்தோட பில்லு கொண்டு வந்ததில்லை, இன்னொரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போகுது. என்னன்னா, கனிம வளம் பிரைவேட் கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க 2 லட்சம் கோடி அரசாங்கத்துக்கு தர வேண்டிய நிதியை நிலுவையில் வச்சிருக்காங்க, இன்னும் தரலன்னு ஒரு வழக்கு போகும்போது உச்ச நீதிமன்றம் யாரெல்லாம் கனிம வளங்களில் பிரைவேட் கான்ட்ராக்டர்ஸ் எடுத்திருக்காங்களோ அவங்க கிட்ட இருந்து உடனே வசூல் பண்ணுங்க. கொஞ்சம் நெஞ்ச பணம் இல்லை, 1 கோடி 2 கோடி 10,000 கோடி 20,000 கோடி இல்லை, 2 லட்சம் கோடி. அப்போ அந்த 2 லட்சம் கோடியை நிலுவையில் வைத்திருப்பவர், கனிம வள கான்ட்ராக்டர் பெரிய அளவில் எடுத்தவர் யாரா இருப்பாரு? யாரா எடுத்திருப்பாரு? அப்போ அதானிக்கான ஒரு சட்ட திருத்தம், அதானிக்காக தமிழ்நாடு போன்ற கனிம வளங்கள் உள்ள மாநிலங்களின் வாழ்வாதாரத்தை கபலீகரம் செய்கிறது. இதுதான் மத்திய அரசாங்கத்தோட திட்டம். இது போன்று பல்வேறு மசோதாக்களை, குறைஞ்சபட்சம் 13 மசோதாக்களை எந்த ஒரு விவாதமே இல்லாமல் நம்ம நாடாளுமன்றத்தில் அவையை நடத்துங்க அப்படின்னு நம்ம போராடும்போது அவையே நடத்தாமல் அவங்க பாட்டுக்கு எல்லாம் பில்லும் பாஸ் பண்ணிடுறது. காலையில் எதிர்கட்சி சார்ந்த அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஃபுல் ஸ்ட்ரென்த்தாக உட்காந்துருப்போம். காலையில் 11 மணிக்கு தான் அவை. ஆனால் நான் சசிகாந்த், எனக்கு முன்னாடி சசிகாந்த் செந்தில் சார்லாம் வந்து உட்காந்துருப்பாரு. 10 மணிக்கு நான் ஒரு 9:40 உள்ளே உட்காந்துருப்பாரு. ஸோ நம்ம ஏதாவது நம்ம தொகுதிக்காக நம்ம பேசணும், நம்மளோட தமிழ்நாட்டுக்காக ஏதாவது பேசணும், இந்தியாவிற்காக ஏதாவது பேசணும்னு ஆர்வமாக நாங்கள் போய் காலையில் உட்காந்துருக்கும் போது பிஜேபியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. எண்ணி பார்த்தா ஒரு 5 பேர் 10 பேர் உட்காந்துருவாங்க இங்கே. ஆனால் மசோதா நிறைவேற்ற டைமில் மட்டும் ஒட்டு மொத்தம் எங்கேருந்து வருவாங்கன்னு தெரியல, வருவாங்க, கையை தூக்குவாங்க, மசோதா நிறைவேற்றுன்னு சொல்லிட்டு எழுந்து போயிடுவாங்க. இதான் தொடர்ச்சியாக அங்கே நடந்து கொண்ட விஷயம். நான் ஒரு சில பில்ஸ்லாம் என்ன நடந்துச்சு, முக்கியமான மசோதாக்களில் நடந்த அநியாயத்தை மட்டும் உங்கள் முன்னாடி நான் வச்சுருக்கேன். இந்த அநியாயத்தை, நடந்த குளறுபடிகளை, முறைகேடுகளை நீங்கள் மக்கள் மத்தியில் வைக்கணும். ஏன்னா மோடி அரசாங்கம் தொடர்ச்சியாக வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள், எதிர்கட்சியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தை நடத்த விட மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அது கிடையாது. நாங்கள் கேட்குறது எல்லாமே நாடாளுமன்றத்தை நடத்துங்க சார், டிபேட் பண்ணுங்க சார், மக்கள் குறைய கேளுங்க சார் தான் நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம்.